வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசனுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்ததா ஒரு புகார் போயிருக்கு. இது சம்பந்தமா நமக்கு சில செய்தி அறிக்கைகள் கிடைச்சிருக்கு. அத வச்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. ஆமா. இது சென்னையில சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியுது. அந்த நிகழ்ச்சியில கமலஹாசன் கலந்துக்கிட்டாரு. இன்னும் சில பிரபலங்களும் இருந்தாங்க. அங்க அவர் சனாதன தர்மம் பத்தி, அதாவது சில பாரம்பரிய நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள் இருக்கு இல்லையா, அத பத்தி சில கருத்துக்களை சொன்னதா ஒரு பேச்சு இருக்கு. ஓ சரி. அப்போ அந்த கருத்துக்கள் தான் இப்ப கிளம்பி இருக்கிற புகாருக்கு மூல காரணமா? அவர் என்ன சொன்னாருன்னு ஏதாவது விவரம் இருக்கா நம்மகிட்ட? ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா எதுவும் பேசினாரா? இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற செய்திகள்ல அவர் சனாதன தர்மம் பத்தி பேசினதா மட்டும்தான் இருக்கு. என்ன குறிப்பிட்ட கருத்துக்கள் சொன்னாருங்கிற டீட்டெயில்ஸ் பெருசா இல்ல. ஆனா அந்த கருத்துக்களுக்கு ஒரு எதிர்வினையா சின்ன திரை நடிகர் ரவிச்சந்திரன் ஒருத்தர், அவர் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு. ஓஹோ. அதுதான் இப்ப புகாரா மாறி இருக்கு. ஒரு கருத்துக்கு எதிர்வினையா கொலை மிரட்டல் வரைக்கும் போறதுங்கிறது அது நிச்சயமா ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு தான். இது மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ? ஆமா, இந்த மிரட்டல் புகார் பத்தி தெரிஞ்சதும் மக்கள் நீதி மய்யம், அதாவது கமல்ஹாசனோட கட்சி நிர்வாகிகள், அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கட்சியிலிருந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள்னு நினைக்கிறேன், அவங்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. சரி. அங்க கமிஷனரை நேரடியா சந்திச்சு ரவிச்சந்திரன் மேல முறைப்படி எழுத்துப்பூர்வமா புகார் கொடுத்திருக்காங்க. அப்போ இப்போ இது ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, போலீஸ் கையிலே இருக்கு. இந்த விஷயத்துல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இது வெறும் 2 பேர் பிரச்சனை மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒன்னு, இது ஒரு ஹை ப்ரொஃபைல் நபர் சம்பந்தப்பட்டது. கமல் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அரசியல் கட்சி தலைவர் கூட. இன்னொன்னு, ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுனதா சொல்ற ஒரு கருத்து, அது எப்படி ஒரு கொலை மிரட்டல் புகார் அளவுக்கு போகுதுங்கிறது. இது என்ன சொல்றது, கருத்து சுதந்திரம், அப்புறம் தனிநபர் பாதுகாப்பு, இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் எழுப்புது இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். கருத்து வேறுபாடு இருக்கலாம், விவாதம் பண்ணலாம். ஆனா அது இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கட்டத்துக்கு போகுதுன்னா அது பொதுவெளியில பேசுற சூழலையே பாதிக்கும் தானே. அதேதான், அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஒருத்தரோட கருத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான எதிர்வினைகள், அதுவும் கொலை மிரட்டல் மாதிரியான சட்டவிரோத செயல்கள் பத்தின புகார்கள் வரும்போது, இது பொதுவெளியில மக்கள் அவங்க கருத்துக்களை ஃப்ரீயா சொல்ற அந்த சூழலை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் வருமா, ஒரு பயம் வருமா? வரலாம், நிச்சயமா வரலாம். ஒரு கருத்து சொன்னா அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் வருமோங்கிற ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு. இது ஆரோக்கியமான விவாதங்களுக்கு நல்ல சூழலா இருக்குமாங்கிறதும் ஒரு கேள்விதான். இப்போ இந்த குறிப்பிட்ட புகார் மேல போலீஸ் என்ன செய்வாங்க? உண்மையிலேயே அந்த மிரட்டல் இருந்ததா? அப்படி இருந்தா அது என்ன மாதிரியான மிரட்டல்ங்கிறதுலாம் இனிமேல் விசாரணையில தான் தெரியும். ஆனா இந்த இன்சிடென்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. என்ன விஷயம் அது? கருத்து வேறுபாடு வேற, கிரிமினல் குற்றம் வேற. அந்த கோடு ரொம்ப முக்கியம். விமர்சனம் பண்ணலாம், எதிர்க்கலாம். ஆனா அது எப்போ ஒரு வன்முறை மிரட்டலா மாறுதோ அப்போ அது சட்டத்தோட பார்வையில வேற மாதிரி பார்க்கப்படணும். நம்ம சமூகம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா. சரி, அப்போ இந்த புகாரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரத்தோட பல கோணங்களை நாம இப்போ பார்த்தோம். நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தரோட கருத்துக்கு இந்த மாதிரி தீவிரமான எதிர்வினைகள், புகார்கள் வரும்போது அது பொதுவெளியில நடக்கிற விவாதங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்குமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.